Hi students, this is Alex here. Exercise 2.1, question number 1. Classify each element of the set of element on the member of natural number, rational number, irrational number or integer. First element எடுத்துக்கலாம். root 7 இருக்கு. இந்த root 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா irrational. So irrational அதனால இது belong to போட்டுட்டு ரியல் நம்பர்ல இருந்து ரேஷனல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா அதான் irrational. அதான் நம்ம r minus q அப்படின்னு எழுதுறோம். அடுத்து -1/4 இது வந்து p by q ஃபார்ம்ல இருக்கு. அதனால இது வந்து belong to rational number அப்படின்னு போடுவோம். ஸோ p by q ஃபார்ம் அப்படின்னா அது வந்து நம்ம ரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 0. இப்போ 0 பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம belong to இது நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியாது. இது q அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம வந்து p by q நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். 0 அப்படின்றது நான் 0/2 அப்படின்னு போட்டாலும் 0 தான். ஸோ p by q ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை நம்ம இன்டீஜராகவும் சொல்லலாம். அதனால z. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3.14. 3.14 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 314/100 அப்படின்னு போடலாம். இது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 3.14 வந்திருக்கு. ஸோ p by q ஃபார்ம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து q. அடுத்தது 4. இது பிலாங் டு இது வந்து நம்ம நேச்சுரல் நம்பராகவும் எடுத்துக்கலாம். நம்ம 4 வந்து 4/1 அப்படின்னு p by q-ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ q. அடுத்தது இன்டீஜரும் வரும். ஸோ z. அடுத்தது 22/7 அப்படின்றது p by q ஃபார்ம்ல இருக்கு. அதனால பிலாங் டு ரேஷனல் நம்பர். ஸோ பிலாங் டு q. கொஸ்டின் நம்பர் 2. Prove that root 3 is an irrational number. இதுல நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம irrational ப்ரூவ் பண்ணணும். பட் நம்ம இதை வந்து ரேஷனல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஸோ நம்ம ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணா இந்த root 3 அப்படின்றத நம்ம p by q ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரேஷனல். இப்போ இந்த p and q என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த p and q வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அது ரெண்டுத்துக்கும் எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது 1 தவிர. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணா 3 = p ஸ்கொயர் பை q ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த q ஸ்கொயர் இங்கே வந்துடும் இல்லையா? அப்போ p ஸ்கொயர் = 3q ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் p ஸ்கொயர் அப்படின்றது 3 × q ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறனால இந்த p ஸ்கொயர் வந்து divisible by 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். ஃப்ரம் 1 இந்த ஈக்குவேஷன் வந்து p ஸ்கொயர் இஸ் divisible by 3. p ஸ்கொயர் divisible by 3 அப்படின்னா கண்டிப்பாக p-யும் divisible by 3. நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ரிசல்ட் ஆல்வேஸ் ட்ரூவாக வரும். இப்போ p ஸ்கொயர் வந்து divisible by 3 வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு நம்பர் p எடுத்துக்கலாம். ஆனால் அதோட ஸ்கொயர் டிவில் ஆகிற மாதிரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 81 அப்படின்னு எடுக்கிறோம். இது வந்து டிவைட் பை 3 நம்மளால பண்ண முடியும். பட் p ஸ்கொயரே 81 அப்படின்னா pன்றது இதுக்கு ரூட் எடுத்தா வர்றது. அப்போ அது வந்து 9. அப்போ இந்த 9 வந்து 3ஆல டிவைட் ஆகும். ஸோ நம்ம p ஸ்கொயர் டிவைட் பை 3 அப்படின்னு ஒரு எடுக்கும்போது கண்டிப்பாக p வந்து டிவிசல் பை 3 வரும். அப்போ இதை வச்சு நம்ம p = 3a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ a வந்து எது வேணா இருக்கலாம். பட் இன்டூ 3 இருக்கிறனால p இஸ் டிவிசிபிள் பை 3. இது வந்து நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வந்து 1ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் இன் 1. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா p ஸ்கொயருக்கு பதில் நம்ம 3a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். = 3q ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 9a ஸ்கொயர் = 3q ஸ்கொயர். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 3. அப்போ இதுல இருந்து q ஸ்கொயர் = 3a ஸ்கொயர் அப்படின்னு வருது. நம்ம தேர்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இதில் q ஸ்கொயர் அப்படின்றது 3 × சம்திங் இருக்கு. அப்போ கண்டிப்பாக q ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. அப்போ q ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே டிஸ்கஷன் பண்ண மாதிரி q இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் பாருங்க. அதாவது நமக்கு p இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு வந்திருக்கு, q டிவிசிபிள் பை 3 அப்படின்னு வந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் p and q அப்படின்றது என்னென்னு எடுத்தோம்? இது ரெண்டும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நோ காமன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம்.
இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். பட் p is also divisible by 3, q is also divisible by 3 அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 3 இருக்கு. அப்ப நம்ம இங்க அசியூம் பண்ணது தப்பு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து p and q has common factor 3 அப்படின்னு சொல்லிட்டு it contradicts our assumption அப்படின்னு சொல்லணும். பட் என்ன assumption? அதாவது p and q has no common factor other than 1 அப்படின்ற contradiction வருது. அப்படின்றத கான்ட்ரடிக்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ நமக்கு ரிசல்ட் என்னன்னா p and q has a common factor 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது கான்ட்ரடிக்ட் அவர் அசம்ஷன் அப்படின்றனால நம்ம அசம்ஷன் வந்து ராங். ஸோ அதை இங்கே நம்ம வேர்டில் சொல்லலாம். அவர் அசம்ஷன் √3 ரேஷனல் நம்பர் இஸ் ராங் அண்ட் ஹென்ஸ் √3 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ப்ரூவ் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 3. ரெண்டு டிஸ்டிங்க்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் அதாவது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை ஜஸ்டிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let the two distinct irrational numbers be அப்படின்றத நான் ஒரு நம்பர் வந்து a plus b√5 அப்படின்னும் இன்னொன்று c plus b√5 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுல இந்த a and b இருக்கு பார்த்தீங்களா, a, b and c இதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் a plus b√5 அப்படின்றத வந்து 2 plus 3√5 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதில் இருக்க இந்த ஏயும் பியும் அப்படின்றது தான் 2 and 3. அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா 2ன்றது நம்ம 2/1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இது இன்டீஜர் பட் இட் இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர். பட் இப்போ a plus b√5 அப்படின்னு வரும்போது இரேஷனலாக இருக்கு. இப்போ இதோட டிஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நவ் அப்படின்னு போட்டுட்டு இதோட டிஃபரன்ஸ் a plus b√5 மைனஸ் c plus b√5 எடுக்கிறோம். இப்போ இது a plus b√5 மைனஸ் c மைனஸ் b√5 அப்படின்னு வரும். இதில் ஒரு டேர்ம் பிளஸ் இன்னொரு டேர்ம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு டோட்டலாக a மைனஸ் c அப்படின்னு வருது. பட் a b and c இதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர் இல்லையா. ரெண்டு ரேஷனல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இந்த a மைனஸ் c அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ அவங்க கேட்ட மாதிரி 2 டிஸ்டிங்க்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம இருக்க ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் 2 irrational numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா அதோட சம் வந்து ரேஷனல் வரணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதே மாதிரி கேன் யூ ஃபைண்ட் 2 irrational numbers whose product is a rational number? இது செகண்ட் பார்ட். நம்ம ரெண்டு நம்பர் எடுக்கலாம். அதாவது ரெண்டு irrational numbers. ஒன்று வந்து a plus √5b அப்படின்னும் இன்னொன்று a minus √5b அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ சம் கண்டுபிடிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த a and b அப்படின்றது ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு 2 plus 3√5 அப்படின்னு எடுக்கலாம். a வந்து 2, b வந்து 3. இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ், இது இன்டீஜர்ஸ். பட் 2 வந்து நம்ம 2/1 அப்படின்னு எழுதலாம். அதனால அது ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எடுத்திருக்க a plus √5b and a minus √5b அப்படின்றது irrational. பட் இதில் இருக்க a and bன்றது ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இதோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். a plus √5b plus a minus √5b இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது a plus a 2a. பட் 2a அப்படின்றது நம்ம தான் ஆல்ரெடி ஏன்றது ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஆக்சுவலாக அது ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இங்கே 2a அப்படின்றது ரேஷனல் நம்பர். ஸோ விச் இஸ் ரேஷனல். ஸோ நம்ம வந்து 2 irrational numbers அப்படின்றத நம்ம a plus √5b and a minus √5b அப்படின்னு எடுத்து அதோட சம் வந்து நம்ம ரேஷனல் அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இதே நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ a plus √5b into a minus √5b பண்ணும்போது இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபார்முலா விண்டோஸ் x and y எழுதுறேன். x plus y
இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ற அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் நமக்கு ஏ இருக்கு, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது √5b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இது டோட்டலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் 5b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏ அண்ட் பி ரேஷனலாக இருக்கும்போது ஏ ஸ்கொயரும் ரேஷனல் தான், பி ஸ்கொயரும் ரேஷனல் தான். அதில் நம்ம மைனஸ் 5b ஸ்கொயர்லாம் சப்ட்ராக்ஷன் பண்ணி வரும்போது நமக்கு கிடைக்கிறது ரேஷனல். ஸோ நமக்கு இந்த ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு பதில் நம்ம வேற நம்பர்ஸும் எடுக்கலாம். பட் இந்த ஃபார்மேட் மாறக்கூடாது. அது மாறிடுச்சுன்னா இந்த ரிசல்ட் வந்து ரேஷனல் அப்படின்றது வராது. இந்த ஏபிக்கு பதில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் ஏ பிளஸ் √5b அண்ட் ஏ மைனஸ் √5b அப்படின்னு அந்த ஃபார்மேட் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணும்போதும் ப்ராடக்ட் பண்ணும்போதும் நமக்கு ரேஷனல் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் எக்ஸாம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 இரேஷனல் நம்பர்ஸ் வேணும் இல்லையா? அப்போ இது வந்து நான் 1 + பியை வந்து 2ஆக எடுத்துக்கிறேன். அப்போ வந்து 2√5 அப்படின்றது ஒரு நம்பரும், இன்னொன்று 1 - 2√5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இது 1 + 1 2 அப்படின்னு வரும். அண்ட் செகண்ட் பார்ட்டில் இதோட ப்ராடக்ட் வந்து ரேஷனல் நம்பராக வேணும். ஸோ அது மாதிரி நம்ம 2 இரேஷனல் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம 3 + 4√5 அப்படின்றதும் அண்ட் 3 - 4√5 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்பர் வேணும்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் ஏ அண்ட் பிக்கு வேல்யூஸ் போடலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தேன் அப்படின்னு சொல்லி 1/2^1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபையும் பண்ணணும். இதில் ஒரு பேசிக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 1/a அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1/aனா ஏவோட பவர் 1. இப்போ நான் வந்து 1/a² அப்படின்னு எடுத்தேன்னா ஏவை விட a² அதிகம். அப்போ இதோட டோட்டல் வேல்யூ கம்மியாகும், ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ என்ன ஆகுனா 1/a வந்து கிரேட்டர் தேன் 1/a². மறுபடியும் இது கிரேட்டர் தேன் 1/a³. ஸோ நமக்கு பவர் அதிகமாக அதிகமாக இது வந்து டோட்டல் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். அதே மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து 1/2^1000 இருக்கு. இப்போ இதோட ஒரு பவர் அதிகமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து 2001 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுனா இதை விட இது கம்மியாயிடும். இதுவே இன்னும் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2/1002 வரும். இது இன்னும் ஃபர்தரா லெஸ்ஸரா இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த வேல்யூல இருந்து நம்ம ஒரு வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணா 2/999 அப்படின்னு வரும். இது கிரேட்டரா இருக்கும். ஸோ கொஸ்டின்ல வந்து அவங்க கேட்கறது ஃபைண்ட் ஏ பாசிட்டிவ் நம்பர், ஒரு நம்பர் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த பவர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற எந்த நம்பரை வேணாலும் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து கன்க்ளூஷன்ல 1/2^1001 இஸ் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தேன் அவங்க கொடுத்த 1/2^1000.